ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை, நம்ம நல்லா தூங்கியாச்சு. இன்றைக்கி ஒரு லேட்டாக எந்திரிச்சு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி மெயிலில் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் வந்துட்டு 12 o'clock அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டு. மார்னிங் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே எடுத்துக்காதனால 2 பனானா மட்டும், ரெட் பனானா மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறதுனால இன்றைக்கி ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஹெவி வெயிட்ஸ் வேணும்னா நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பட்டுன்னு கிளம்பிட்டு பேக் அண்ட் பைசப்ஸ் மட்டும் ட்ரைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப்க்கும் சில ஒர்க் அவுட்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஜிம்மில். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நானும் என் ஒய்ஃபும் ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜிம்லேயே உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் ஒய்ஃப் மதியம் லஞ்ச் பண்ணலான்னு போனாங்க. அவங்கள அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணி என்னங்க சாட்டர்டே அவங்க வீட்டில் சமைக்கிறீங்களா, வாங்க வெளியே போகலான்னு சொன்னாங்க. இதுக்கு அவங்க ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளுக்கு தாய் ஃபுட் ட்ரை பண்ணலேன்ட்டு நாங்களும் சட்டுப்புட்டுன்னு கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, தாய் ஃபுட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பி பாஸ் ப்ரோன்னு ஒரு ஷாப் வந்துட்டோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்லேருந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டமும் வந்து இந்த கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் கன்னும் இந்த கடையில் கிடைக்கும். ஆனால் நம்மலாம் அதை வாங்க முடியாது, அதுக்கு தனி லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஜாலியாக அந்த கடையில் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வாக்கிங் போகலாமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் அப்பார்ட்மெண்ட்குள்ளே சின்னதாக ஒரு வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 8 மணி ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு டின்னர் என்னன்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க மதியம் செஞ்ச சாப்பாடே இருக்குது, நைட்டுக்கு அதே சாதத்தை சாப்பிட்டு நாளை முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.